நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், நிறைய பார்த்துருப்போம். பட் ரிஃப்ளெக்ஷனுக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம், அதை சிம்பிள் டேர்ம்ஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இமேஜஸ் வச்சுருக்கேன் ரிஃப்ளெக்ஷனுக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும். பட் உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டாக பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து எப்படி ஃபிசிக்ஸில் டிஃபைன் பண்ணுறாங்கன்றதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லைட்டுக்கு ரெண்டு பிஹேவியர் இருக்குது. ஒன்று ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்னா எதுவும் இல்லை, இந்த இமேஜ் லெஃப்டில் இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்குறத அப்படியே உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் எந்த ஒரு டீவியேஷன்ஸுமே இல்லாமல் அப்படியே காமிக்குதுன்னா அது பேர் ரிஃப்ளெக்ஷன். இதே நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஸ்லைட்டாக வேறு ஆங்கிள்லேயோ இல்லை வந்து ரெண்டாக தெரியறதோ இல்லை வந்து ஸ்ப்ளிட் ஆகி மூணாக தெரியறதோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா அது பேர் ரிஃப்ராக்ஷன். இன்னும் நல்லா நம்ம டீப் டைவ் பண்ணுவோம். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா என்ன? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க, அது அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே போய் உங்களை மிரரில் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அது ரிஃப்ளெக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்போது ஒரு இன்சிடென்ஸ் இருக்குது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அது வந்து அதோட ஈக்குவல். ஏன்னா அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிளேனில் தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டீவியேஷன் இருந்துச்சுன்னா அது பேர் ரிஃப்ளெக்ஷன். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் ரிஃப்ளெக்ஷன்னா நீங்களே போய் உங்களை மிரரில் பார்த்துக்கிறீங்க, அதில் எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு தெரியாது. இப்போது இதில் ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் மிரரு, இதுதான் நீங்கள் தான் இன்சிடென்ட் ரே. இப்போ நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க உங்களை அப்படின்னா, நீங்கள் வந்து மிரர்லேயே நீங்கள் உங்களை பார்த்துக்கிறப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்டட் ரே தான் தெரியும். ஸோ ரிஃப்ளெக்டட் ரேல உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியாது. அப்போது ரிஃப்ளெக்ஷன்ன்றது நீங்கள் பார்க்குறது அப்படியே 100% எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். இதே ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா ஏதாச்சும் பெண்ட் இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இப்போ தண்ணியிலே நீங்கள் ஒரு பென்னை போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அந்த பென்னை வந்து இப்போ ஒரு ஆங்கிளாக ஒரு பென்னை வந்து தண்ணிக்குள்ளே போடுறீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தாலுமே அது அப்படி தெரியாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னொரு அந்த பென்னே வந்து 2ஆ தெரியும், இல்லை 3ஆ தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆங்கிள் நீங்கள் எந்த ஆங்கிளில் வச்சு பார்க்குறீங்கன்றதை பொறுத்து. இதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு சிம்பிள் டேர்ம்ஸில் பிரேக் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபிஷ் டேங்க் எடுத்துக்கோங்க. ஃபிஷ் டேங்க்கில் இந்த நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபிஷ் வந்து இந்த கார்னர் இந்த 2 ஆங்கிள் மீட் ஆகிற இடத்துல வரும் பார்த்தீங்களா, அது எக்ஸாக்டாக 30 டிகிரியா 60 டிகிரியான்னு எனக்கு தெரில. அந்த ஆங்கிளில் ஃபிஷ் வரப்போ உங்களுக்கு ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ இல்லை 3ஆ கூட தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது பாருங்கள், இந்த இமேஜ்லேயே இருக்குது. இங்கே ஃபிஷ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து ஃபிஷ் தெரியிற மாதிரி இருக்கும், இந்த பக்கத்துலேருந்தும் ஃபிஷ் தெரியிற மாதிரி இருக்கும். இதுதான் ரிஃப்ராக்ஷன். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக இது ரிஃப்ளெக்ஷனாக இருந்தது அப்படின்னா, ஒரு மீன் இருந்துச்சுன்னா அப்படியே இன்னொரு மீனாக தான் தெரியணும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது ரிஃப்ராக்ட் ஆகி 2 மீனா உங்கள் கண்ணுக்கு தெரியுது. பட் ஆனால் ஆக்சுவலாக அங்கே ஒன்று தான் இருக்குது. ரைட் சைடில் இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஒரே ஒரு தூண் வந்து தண்ணிக்குள்ளே இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நிக்கிற ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 தூணா தெரியும். பட் ஆனா அங்க ஆக்சுவலா இருக்கிறதே ஒரு தூண் தான். ஸோ, இதுதான் ரிஃப்ளெக்ஷனுக்கும், ரிஃப்ராக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். அத வந்து இங்கிலீஷ்ல டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் பவுன்சிங் பேக் ஆஃப் லைட். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. ரிஃப்ராக்ஷன்னா பெண்டிங் ஆஃப் லைட். ஏன்னா, லைட்டு ட்ராவல் ஆகுறப்போ பெண்ட் ஆச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து மல்டிபிள் வியூஸ் காமிக்கும். இதே ஸ்ட்ரெயிட்டா போச்சு அப்படின்னா, ஒரே ஒரு வியூ தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸு நீங்களே உங்கள மிரர்ல பார்த்தா ரிஃப்ளெக்ஷன், ஒரு எக்ஸாம்பிள் பென்சிலோ இல்லை ஃபிஷ்ஷை வந்து டேங்க்ல பார்க்கறது, இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸை தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து எந்த டாபிக் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி அடுத்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸ்டே டியூன் கைஸ்.